வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ரெசல்மேனியாக்கான ஒரு பெரிய ஹோப்பே இந்த ராயல் ரம்பிள் தான். அப்படிப்பட்ட இந்த ராயல் ரம்பிள் பார்த்திங்கன்னா இந்த வருடம் சவுதி அரேபியாவில் நடக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா சவுதி அரேபியாவில் நார்மலாக ஒரு பேப்படி நடந்தாலே ரெசல்மேனியா மாதிரி இருக்கும். ராயல் ரம்பிள் மாதிரி ஒரு பேப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? அதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் புதுசாக ஸ்டேடியத்தை கட்டி அதில் தான் நடத்தும்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்றானுங்க. அந்த ஸ்டேடியம் வேலையும் கொஞ்சம் தாமதமாக தான் நடந்தது. ஆனால் நான் சொன்னேன், சவுதி அரேபியாக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப புயல் போல் இருப்பானுங்க, உண்மையிலேயே சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கன்னு. இப்போ வேலைப்பாடுகளை பார்த்தா 80% நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த சைடு இந்த சுற்றி பார்க்கறதுக்கு ரசிகர்கள் போவாங்கள்ல, அப்போ யாரோ ஒருத்தர் டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டேடியம் எப்படி இருக்குது, கட்டுமமைப்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள் நல்லாவே முடிச்சிருக்கிறாங்க. அதாவது என்ட்ரன்ஸுக்கான வேலைப்பாடுகள் மட்டும்தான் தேவைப்படுது. உள்ள அரங்கத்தை பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ தான் ஒரு ஸ்டேடியத்தை கட்டியிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டணுங்க. எம்டி அரினால ஒரு ஸ்டேடியத்தை இந்த சவுதி அரேபியாக்காரங்க கட்டியிருக்காங்க பாருங்களேன். ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் கூத்துக்காக ஒரு ஸ்டேடியத்தையே கட்டியிருக்கீங்களா, இதுக்கு வேறு இடமே இல்லையா அப்படின்னு கேட்டாலும் எல்லாரும் பார்க்கணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ மேட்ரு என்னதுன்னா, இதோடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 50,000 பேர் வரைக்கும் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மேலே உட்காரது, கீழே உட்காரது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காரலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஃப்ரெண்டை அடைச்சாகணும். ஃப்ரெண்டில் தான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்க போதான். என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது ராயல் ரம்பிள் மாதிரி பெருசாக இருக்க போது. கிட்டத்தட்ட நம்ம ரெசல்மேனியாக்கான என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம்ல, அதோடைய ஹிண்டிங் மாதிரி இருக்க போகுது. ராயல் ரம்பிளுக்கு லோகோவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 ஃபீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 18 ஃபீட்டு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவல் ராயல் ரம்பிள் லோகோவை தான் இப்போ நடக்கப்போட ராயல் ரம்பிளுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான ஃபோட்டோஸ் கூட நம்ம ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ டோட்டலி இந்த வருஷம் ராயல் ரம்பிள் ரெசல்மேனியா மாதிரி இருக்க போகுது. ரெசல்மேனியா சவுதி அரேபியாவில் நடக்கும்போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இதை தொடர்ந்து ஒரு அப்டேட் ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த செய்தி உங்களுடைய சிஎம் பாங் பெஸ்ட் இந்த வேர்ல்ட், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணாருன்னா ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒரு 10 வருஷம் ரெஸ்லிங் பண்ணாமல் இருந்தது தான். ஏன்னா 10 வருஷம் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லையே. முதுமையிலிருந்து இளமைக்கும் போகலாம், இளமையிலிருந்து முதுமைக்கும் போகலாம். அப்படி தன்னுடைய வாழ்க்கையை சீர்கழிச்சவர் தான் சிஎம் பாங்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், 2013 WWE போனவர். அதுக்கப்புறமா 2023 தான் திருப்பி WWEக்கு வந்தார். ஏன் இவ்வளோ பெரிய கேப்புனா சண்டை. சரி, ஓகே, அதை விட்டு தள்ளுங்க. இப்போது சிஎம் பாங் ஒரு முக்கியமான விஷயத்த ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு. என்னுடைய உடம்பும் சரி என்னுடைய மனமும் சரி சண்டைக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. என்னால் ரெகுலராக சண்டையெல்லாம் போட முடிய மாட்டேங்குது. இப்போவே எப்படின்னா இன்னும் எனக்கு 50 வயசு ஆனதுக்கப்புறமா சண்டை போட முடியுமா? முடியாது. ஸோ அதனால் என்னுடைய 50வது வயதில் நான் அந்த ரெஸ்லிங் கெரியரை விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன். என்னுடைய 18 வயசில் ரெஸ்லிங் கெரியர் ஆரம்பித்தேன். என்னோடய 50வது வயதில் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் ஓப்பனாகவே சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சிஎம் பாங்குக்கு குழந்தைகள் வேணும். அவர் இப்போது லாரி அப்படிங்கிற டாகை வளர்த்துட்டு இருந்தார், அது வரை இறந்துருச்சு. ஸோ ஃபேமிலி மேனாக இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபேமிலி கதையை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் ரெஸ்லிங் கெரியரை விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 50 வயது அப்படிங்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் சிஎம் பாங்குக்கு வயசு இப்போவே பார்த்திங்கன்னா 47 அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக 2029 நம்ம சிஎம் பாங் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார். அவர் சொன்னது 50 வயசு. 50 வயசை கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கோலி ரோட்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பான விஷயம். நமக்கு பிடிச்ச ஒவ்வொரு லெஜெண்டரி ரெஸ்லர்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக ரிட்டைர்மெண்ட் ஆகிறத பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சரி தலைவா, அது வரைக்கும் நீ டபிள்யூவில் என்னென்ன பண்ணுற அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 10 வருஷம் போயிடுச்சு, அதுதான் வருத்தம். இருந்திருந்த இப்போ நீ எங்கேயோ இருந்திருப்ப. ரசிகர்கள் மத்தியில் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னுக்கு காரணம் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தான். சிஎம் பாங்குக்கும் டீமன் ஃபின் பேலருக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போகுது. டீமன் சொல்லக்கூடாதுல்ல, ஏன்னா அவங்க அஃபிஷியலி கன்ஃபார்ம் இல்லைல்ல. சரி, ஃபின் பேலருக்கும் சிஎம் பாங்குக்கும் நடக்கிற மேட்ச்சில் ஹோப், அதாவது ரசிகர்கள் எதனால் இதை பெரிதும் கண்டுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ட்ரீம் மேட்ச். செகண்ட், இது இஸ் த ஃபஸ்ட் எவர் மேட்ச்.
மூணாவது ஃபின் பேலரோட மேட்ச். ஏன்னா நீண்ட நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் ஒரு டைட்டிலுக்காக மோதுறாரு. இவ்வளோ நாள் ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தோட கூட்டமாக கும்மி அடித்தவருக்கு ஒரு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியும் கிடச்சிருக்குது. ஆனால் இப்போ ரசிகர்கள் பெருசும் ஃபின் பேலரை ஒரு சேட் பண்ணுறாங்க. அவர் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பிகாஸ் அவருடைய உழைப்பு அப்படி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கெரியரில் ஃபின் பேலர் மாதிரி ஒரு அன்லக்கி பிரச்சனை கிடையாது. யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவரோட கெரியர் முடிஞ்சிருச்சு. அதாவது இப்போ நம்ம ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் வச்சுருக்காரு, ப்ராக் வச்சுருக்காருன்னு சொல்கிற அந்த சாம்பியன்ஷிப்பை முதல்ல வெற்றி பெற்றதே பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் தான். அதாவது யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பு, அப்படிப்பட்ட சாம்பியன்ஷிப்பை அடுத்த நாளே கொடுத்துட்டு போனார். அவரோட கெரியரையே பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணார். அதுக்கப்புறமா அந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கும் போது, இன்ஜுரியெலாம் முடிஞ்சு வரும்போது அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. ஸோ மீண்டும் பல முறை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக, யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக, அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதி சீரியல் அழிஞ்சிட்டார். இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக சிஎம் பாங் மூலியமாக கிடச்சிருக்குது. சிஎம் பாங்குக்கும் இவருக்கும் நடக்கிற மேட்ச்சில் இவர் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்களுக்கு இருக்குது, நிறைய பேர் இருக்குது. ஸோ அதனால் இந்த மேட்சை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்குறாங்க. இவர் வெற்றி பெறணும் அப்படின்னா டீமன் அப்படிங்கிற கேரக்டர் ஃபின் பேலருக்கு உண்டு. அந்த டீமன் கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்ற கேரக்டர். ஃபீன் கேரக்டர். அதே மாதிரி இவருக்கு இந்த டீமன், ஒரு காலத்தில் டீமனுக்கும் ஃபீண்டுக்கும் ட்ரீம் மேட்ச்லாம் நாங்கள்லாம் கணக்கு போட்டு வச்சுருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட டீமன் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் வந்தால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு புது அனுபவம் மட்டும் இல்லாமல் ஃபின் பேலருக்கான சாம்பியன்ஷிப்புக்கான ஹோப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். மேபி ஃபின் பேலர் வெற்றி பெற்றுவாரோ அப்படிங்கிற எண்ணமும் ரசிகர்கள் மத்தியில் வரும். ஃபின் பேலருக்கு கொடுக்க வேண்டிய டைட்டில் தான் இப்போவும் ஜட்ஜ்மெண்ட்டில் யாருமே இல்லை. சாம்பியனாக நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் ட்ரிபிள் எச் மாமா கொடுக்குறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி நடந்துனா ரசல்மேனியாக்கான ஸ்டோரியெல்லாம் பாதிக்கப்படையும். சரி, அதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு சாம்பியன் ஆக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டீமன் ரிட்டன் ஆகி சிஎம் பாங்கோட மோதனா எப்படி இருக்கும்? இல்லாட்டா டீமன் இல்லாமல் வெறும் பிரின்ஸாகவே நார்மலான ஃபின் பேலராகவே சிஎம் பாங்கோட மோதனா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கருத்தை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராலைக்கு என்னென்னலாம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது ரா ஜென்ரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் இதெல்லாம் நடக்க போகுது, இப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. அதை கருத்தில் கொண்டு தான் நான் சொல்கிறேன், நானாக சொல்லலை, சரிங்களா? அந்த வகையில் ஃபஸ்ட்டு அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ஜுவன் ஏவன்ஸுக்கும் எல் ரண்டே அமெரிக்கானாக்கும் ஒரு மேட்ச்சு. ஆக்சுவலி ஜோனி எவன்ஸுக்கும் எல் ரண்டே அமெரிக்கானாக்கும் நடக்கிற ஃபஸ்ட் எவர் மேட்ச் தான். இதுக்கு முன்னாடி அவர் கூட இருந்த ரைனோ அவங்க கூட தான் மோதிட்டு இருந்தார். இப்போ தான் முதல்ல பார்த்தீங்கன்னா எல் ரண்டே அமெரிக்கான கூட மோதுறாரு. சரி, இந்த மேட்ச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜோனி எவன்ஸோடைய 3வது மேட்ச்சு இதில் எப்படி சண்டை போடுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வெர்சஸ் மேக்ஸ் டோர்பிகோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. ஆக்சுவலி மேக்ஸ் டோர்பி பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தோற்றதுக்கப்புறமா கேட்குற ரீமேட்ச் இது. இவங்களுக்குள்ள பல மேட்ச் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா இதை கொண்டு போக மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபைனலாக ஒருக்கா பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டோர்பிக்கும் பெக்கி லிஞ்சுக்கும் ஒரு மேட்ச் நடத்துவோமே அப்படிங்கிறதுக்காக டெலிவரி எடுத்துருக்கிறாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் ஏதாவது ஒரு சேஞ்சிங் நடக்குதா, இல்லாட்டா ஏதாவது ஓன் ரிட்டர்ன்ஸ் நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் நம்ம ரிங் ஜெனரல் குந்தார் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலில் பீட் பண்ணிட்டார்லாங்க. இந்த வாரம் அதை செலப்ரேட் பண்ணணும்ல, குஜாலா அம்பாள் மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்ல. அதனால் குஜாலா அம்பாள் ஷோ மாதிரி ஒன்று நடத்த போகிறாரு. அதில் தன்னோட வெற்றியை பற்றியும் அடுத்து யார் சேலஞ்சர் அப்படிங்கிற பற்றி பேசுவார். கண்டிப்பாக ஏஜே ஸ்டைல் அகெயின் நீ டேப் அவுட் பண்ணதை பற்றி பேசுவார். உங்களுக்கு ஒரு ரீமேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ரை மிஸ்டீரியோ அண்ட் டிராகன் லீ, கடைசியாக பார்த்தீங்கன்னா பெண்டா. இவங்க 3 பேரும் டாக் டீமாக இணைந்து, அதாவது இந்த 3 மாஸ்க் ரெஸ்லரும் டாக் டீமாக இணைந்து விஷன் டீம் கூட ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் போட போகிறாங்க. இந்த விஷன் டீமில் இருக்கிற பிரான் பிரேக்கர் சஸ்பெண்ட் ஆகிருக்கிறதுனால அவரால் வர முடியாது. அவரை தவிர்த்து பிரான்சன் ரீட், லோகன் பால், தேரி, இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 3 பேரும் இந்த மாஸ்க் போட்ட முகமூடி நண்பர்கள் கூட ஒரு 6 மேன் மேட்ச் விளையாட போகிறாங்க. அண்ட் மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும், நான் ஆல்ரெடி சொன்னது, சிஎம் பாங்குக்கும் ஃபின் பேலருக்கும் இருக்க போகுது. இதுதான் இந்த வாரம் நடக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.